இருளுருவாய் தீயுருவாய் மலை போல் வந்தாள் தாடகை. வணக்கம் நண்பர்களே. நேற்றைய பாடல்ல என்ன பார்த்தோம்னு ஞாபகம் இருக்கா? அந்த மாயாவி தாடகையோட கொடுமைகளை விஸ்வாமித்திரர் ராமபிரானுக்கு விளக்கிச் சொன்னார். அதை கேட்ட ராமபிரான் தன் திருமுடியை ஆட்டி, இவ்வளவு பயங்கரமான வேலைகளை செய்யற அந்த அரக்கி எங்கே இருக்காள்னு கேட்டார். அப்போதான் இங்க ஒரு அதிசயம் நடக்குது. இந்த உலகத்தை தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற விஸ்வாமித்திரர் அந்த ராமபிரானுக்கு பதில் சொல்றதுக்குள்ளேயே அந்த அரக்கி அங்கே வந்துட்டா. அது எப்படி நடந்ததுன்னு கம்பர் வர்ணிக்கிறார் பாருங்க. கைவரை எனத் தகையகாலை உரை கேளா, ஐவரை அகத்திடை அடைத்த முனி. ஐய, இவ்வரை இருப்பது அவள் என்பதனின் முன்பு ஓர்மை வரை நெருப்பு எரிய வந்ததென வந்தாள். கைவரை எனத் தகையகாலை உரை கேளா. கம்பர் இங்க ராமபிரானை எப்படி சொல்றார் பாருங்க. கைவரை அப்படின்னா கையுடைய மலைன்னு அர்த்தம். அதாவது யானை. துதிக்கையோடு இருக்கிற மலையைப் போல கம்பீரமா பலமா பிரம்மாண்டமா இருக்கிறவர் ராமபிரான். அப்படி யானையைப் போல கம்பீரமாகவும் அதே சமயம் காளையைப் போல வீரியமாகவும் இருக்கிற அந்த ராமன் அந்த அரக்கி எங்கே இருக்கா என்று கேட்டாரே, அந்த வார்த்தையை கேட்டார் விஸ்வாமித்திரர். ஐவரை அகத்திடை அடைத்த முனி. ஐயா, அப்ப விஸ்வாமித்திரர் எப்படிப்பட்ட முனிவர்? ஐவர்னா யாரு? நம்ம உடம்பில் இருக்கிற 5 புலன்கள். கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், இந்த 5 புலன்களையும் மனசுக்குள்ளேயே தன் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்கிறவர் அந்த விஸ்வாமித்திர முனிவர். அப்படிப்பட்ட பெரும் தவ வலிமை கொண்ட முனிவர் ராமபிரானை பார்த்து, ஐயா, என் அன்பு மகனே ஆரம்பிச்சு அடுத்து என்ன சொல்ல போறார் தெரியுமா? இவ்வரை இருப்பது அவள் என்பதனின் முன்பு அவள் இந்த மலைப்பகுதிதான் இருக்கிறாள். அந்த அரக்கி இருக்கிற இடத்தை சுட்டிக்காட்ட அவர் வாய் திறந்து சொல்றதுக்குள்ளேயே அவர் இன்னும் அந்த வார்த்தைகளை சொல்லவே இல்லை. அவ்வளவு வேகமாக என்ன அதிசயம் நடந்தது தெரியுமா? ஓர்மை வரை நெருப்பு எரிய வந்ததென வந்தாள். ஓர்மை வரை அப்படின்னா ஒரு பெரிய கருமையான மலை. கருங்கல்லாலான ஒரு மலையே தன்னோட உச்சியில நெருப்பு கொழுந்து விட்டு எரியற மாதிரி அப்படியே நகர்ந்து வந்து நிக்குமாம். அப்படி ஒரு காட்சி அங்க திடீர்னு தோணுச்சு. அது வேற யாரும் இல்லை, நம்ம தாடகை தான். ராமன் கேள்வி கேட்டான். விஸ்வாமித்திரர் பதில் சொல்ல வாய் திறந்தார். அதுக்குள்ள இதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தாடகை ஒரு பெரிய கருமலையைப் போல உச்சியில தீப்பற்றி எரியறது மாதிரி அவ்வளவு பயங்கரமா அவங்க முன்னால வந்து நின்னுட்டா. கம்பர் எவ்வளவு அழகா சிலிர்க்க வைக்கிற மாதிரி வர்ணிக்கிறார் பாருங்க. அவளின் கோரத்தையும் பிரம்மாண்டத்தையும் அவள் வரும் வேகத்தையும் ஒரே வரியில நமக்கு கண் முன்னால நிறுத்திட்டார். அடடா, கேள்வி கேட்கிறது ஒரு பக்கம், பதில் சொல்ல தயாராவது ஒரு பக்கம், அதற்குள் அரக்கி வருவது ஒரு பக்கம். இந்த நாடகத்தன்மையையும் விறுவிறுப்பையும் கம்பர் எப்படி சித்தரித்திருக்கிறார் பாருங்க. அடுத்த பாடல்ல அந்த தாடகை வந்தபோது பூமி எப்படி அதிர்ந்தது, கடல் எப்படி கொந்தளித்ததுன்னு கம்பர் அதைவிட பிரம்மாண்டமா வர்ணிக்க போறார். கேட்க ஆர்வமா இருக்கா? அடுத்த பாடல்ல சந்திப்போம்.